காவாய் கனகத்திரளே போற்றி, கலை பெண்மனே போற்றி போற்றி. சிவாய நம. அன்பர் பெருமக்களே, திரு கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவூரை ஆதீனம் சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையம் திருப்பாதிரி புலியூர் கிளை 15வது தொகுப்பு அக்டோபர் மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை 26/10/2025 மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு உள்ள 3வது பிரிவு வகுப்பு இனிதே துவங்குகிறது. அன்பர் பெருமக்களை, நல்லதொரு திரு அமுது ஏற்றோம். திரு அமுது படைத்த அடியார் பெருமக்கள், அவர்தம் சுற்றத்தார், அவர்தம் நட்பு, அவர்தம் உறவு அனைவரும் எல்லாம் வல்ல எம்பெருமான் திருவருளாலும் குருவருளாலும் 16 அறங்களும் பெற்று சிவானந்த வாழ்வு வாழ வேண்டுமாய் நாம் எல்லாம் வல்ல எம்பெருமானை இறைஞ்சுவோமாக. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. சிவாய நம. அன்பர் பெருமக்களே, இப்போது நம்ம வகுப்புக்குள்ள நுழையலாம். ஏற்கனவே சொல்லியது போல பாடத்திட்டத்தின்படி நம்ம திருவருட் பயனுக்கு பிறகு நாம் மேற்கொள்ள வேண்டிய சிந்தனை சிவஞான போதம். இது நம்ம பாடத்திட்டத்தின்படி செப்டம்பர் மாதமே தொடங்கப்பட்டிருக்க வேண்டிய நூல். நாம் 2 வகுப்புகள் நமக்கு நடுவில் நடத்த இயலாமல் போனமையால் பின்தங்கி செல்லுகிறோம். இப்பொழுது சிவஞான போதம் இந்த சிந்தனைக்குள் நாம் நுழைகிறோம். இந்த சிவஞான போதம் என்ற இந்த நூல்தான் சைவ சித்தாந்தத்தின் தலையாய நூல் என்று அழைக்கப்படுகிறது. எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம் பாருங்கள். இந்த நூல் நம்ம சிந்திப்பதற்கு 8 மாத காலம் நமக்கு நேரம் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் நம்முடைய இயக்குனர் ஐயா. 8 மாதம்னா 8 வகுப்பு. 8 வகுப்பு நம்ம சிவஞான போதம் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். நம்ம முகமன் சொல்லும்போது கூட திரு கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம், அதிலிருந்தே அந்த மெய்கண்டாருடைய அருமை பெருமை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவருடைய சந்தானம் என்றால் அவருடைய மரபு, அவருடைய பரம்பரை, அவருடைய வழி வழி வந்தது தான் நம்ம சொல்கிற இந்த மற்றவர்கள் எல்லாம். அதனால் மெய்கண்டார் அருளி செய்த இந்த சிவஞான போதம் என்பது அத்துணை உயர்ந்த நூலாக அது போற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அரிய நூலைத்தான் நாம் 8 மாத காலம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நேரத்தில் அவங்களுடைய அந்த வரலாறுலாம் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் மெய்கண்டார் வரலாறு நம்ம இப்போ சொல்லலை, ஏன்னா அது சொன்னால் கொஞ்சம் காலம் ஆகும். அதனால் அவருடைய வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் அப்படி நினச்சிக்கிறேன், நம்புகிறேன். அதனால் அவருடைய வரலாறு நம்ம பேச போகிறதில்ல. நேரடியாக நம்ம நூலுக்குள்ளே போகணும்னு நம்ம விருப்பப்படுறோம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் கால அவகாசம் குறைவாக இருப்பதால் நம்ம என்ன பண்ணுறோம், நேரடியாக நம்ம வகுப்புக்குள்ளே போகலாம் என்று நினைக்கிறோம். சிவஞான போதம் இது அருளி செய்தது மெய்கண்டார். எனவே மெய்கண்டாரை போற்றி பரவி அதன் பிறகு நாம் சிவஞான போதத்தினுள் நுழையலாம். நூலோட அறிமுகம், ஆசிரியர் அறிமுகம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று நான் எடுத்துக்கொண்டு நேரடியாக நம்ம நூலுக்குள் செல்லுகிறோம். இந்த நூலை அருளி செய்தது மெய்கண்டார். எனவே மெய்கண்டாருடைய பொற்பாதம் பணிந்து நாம் இன்றைய வகுப்புக்குள் நுழையலாமாக. திருச்சிற்றம்பலம். பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்தொழுக சிவகந்தம் பரந்து நார கண்ட இருதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன், காசினி மேல் வந்த அருட்கதிரோன், காசினி மேல் வந்த அருட்கதிரோன், விண்டமலர் பொழில் புடை சூழ் வெண்ணெய் மேவு மெய்கண்ட தேவன், மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்த்தாழ சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம்.
காசினி மேல் வந்த அருட்கதிரோன் மெய்கண்ட தேவன் புண்டரிக மலர் தாழ சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வார். சிவாய நம. இந்த அதி அற்புதமான மெய்கண்டார் துதியை அருளி செய்தது அருணந்தி சிவம். இது சிவஞான சித்தியார் பரபக்கம் என்ற நூலிலே இந்த பாடலை நீங்கள் பார்க்கலாம். அது அருணந்தி சிவம் தான் அருளி செய்தாருங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் பரபக்கம் பார்க்கணும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இப்பொழுது சிவஞான போதம் என்ற நூலுக்குள் நாம் நேரடியாக நுழையலாம் என்று நினைக்கிறேன். இந்த சிவஞான போதம் என்ற இந்த அதி அற்புதமான நூல் மொத்தம் 12 நூற்பாக்கள் தான். மொத்தமே 12 தான். ரொம்ப சுருக்கமாக, ரத்ன சுருக்கமாக சொல்லிட்டு போயிருக்கார். 12 நூற்பாக்கள். சிவஞான போதம் என்பது 12 நூற்பாக்களால் ஆனது. இந்த சிவஞான போதத்தை 2 பிரிவுகளாக நம்ம பிரித்து படிக்கிறது வழக்கம். இது மெய்கண்டாரே சொன்னாரான்னு தெரியாது. இது சிவப்பிரகாசத்திலே உமாபதி சிவம் செய்திருக்கிறார். எனவே அதே முறையை நம்ம பின்பற்றுகிறோம். சிவஞான போதத்தை 2 பிரிவாக பிரித்து கொள்கிறோம். மொத்தம் 12 நூற்பானா ஒவ்வொரு பிரிவிலும் எத்தனை நூற்பா வரும்? 6 நூற்பா வரும். 2 பிரிவாக பிரிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று பொது அதிகாரம். முதல் 6 நூற்பாக்களுக்கு என்ன பேர்? பொது அதிகாரம். அடுத்த 6 நூற்பாக்களுக்கு என்ன பேர்? சிறப்பு அதிகாரம். இவ்வளோதாங்க. போல இங்கேருந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் தொடங்குகிறது. சிவஞான போதம் 12 நூற்பா திரையில் பார்க்கிறீர்கள். அதை முதல்ல 2ஆக பிரிக்கிறோம். அதில் முதல் 6 நூற்பாக்கள் பொது அதிகாரம், அடுத்த 6 நூற்பாக்கள் உண்மை அதிகாரம். அதன் பிறகு என்ன பண்ணுறோம், இந்த 6 நூற்பாவை 3 நூற்பாவாக பிரிக்கிறோம். அப்போது முதல் 6 நூற்பாவை 2ஆக பிரிச்சிங்கன்னா 1, 2, 3 நூற்பாக்கள், அது ஒரு இயல், அதுக்கு பேர் இயல். அப்புறம் 4, 5, 6 இந்த நூற்பாக்களுக்கு பேர் இன்னொரு இயல். அப்புறம் 7, 8, 9 அது ஒரு இயல். 10, 11, 12 அது ஒரு இயல். இப்படியாக 4 இயல்களாக பிரிக்கிறோம். சிவஞான போதத்தை முதல்ல 2 பிரிவாக பிரித்தோம், அது அதிகாரம். அதன் பிறகு அதை 4ஆக பிரிக்கிறோம், அதுக்கு பேர் இயல். சரி, அதிகாரத்துக்கு பொது அதிகாரம் சிறப்பு அதிகாரம் பெயர் வச்ச மாதிரி இந்த இயலுக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறோம் என்றால், எப்படி முதல்ல இதை அமைத்திருக்கிறார் மெய்கண்டார். இப்போ நம்ம படிக்க போகிறது ஒரு ஞான நூல். இதுக்கு பேர் சாத்திரம்னு பேர். சாத்திரம்ங்கிறதுக்கு டெஃபனிஷன் என்ன? எதை ஞான நூல் என்று சொல்லுவீர்கள்? எல்லாத்துக்கும் ஒரு டெஃபனிஷன் இருக்குது, ஒரு வரையறை இருக்குது. அப்போது எதை ஞான நூல் என்று சொல்லுவீர்கள் என்றால், அந்தந்த சமயம் எதையெல்லாம் என்றும் உள்பொருள்கள் என்று சொல்லுகிறதோ அதை நிறுவ வேண்டும், அவற்றை பற்றி பேச வேண்டும். அதுதான் அந்த சமயம் கொள்ளுகிற ஞான நூல். இப்போ நாம் சைவ சித்தாந்தம், சைவர்கள். அப்போ நாம் எத்தனை பொருள் இருக்கிறதா சொல்கிறோம்? என்றும் உள்பொருள் 3ங்கிறோம். பதி, பசு, பாசம். கடவுள், உயிர்களாகிய நாம, அதுக்கப்புறம் இந்த உலகம், ஆணவம், கண்மம், மாயின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பாசம் 3. பதி, பசு, பாசம், இந்த 3ம் இருக்குங்கிறோம். இப்போ மெய்கண்டார் என்ன பண்ணுறாரு, ஏன் இந்த நூலெல்லாம் ஒரு மிகப்பெரிய தலையாய நூல்னு சொல்கிறோன்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நூல் எப்படி சொல்லுதுன்னா, முதல்ல இந்த 3 பொருள் என்றும் உள்ள பொருள்னு சொல்கிறீங்களே, அது அனாதியாக இருக்குங்கிறீங்களே, இது நீங்கள் சொன்னால் ஏற்றுக்க மாட்டோம். அப்போது மெய்கண்டார் என்ன பண்ணுறாரு, இவைகளெல்லாம் உண்மையில் இருக்கின்றன என்று நிறுவுகிறார். அதாங்க ஞான நூலோட அருமை. ஒரு ஞான நூல்ங்கிறது ஏதோ நான் தவத்தால் பார்த்தேன், பெருமான் எனக்கு உணர்த்தினார், அதனால் ஆணவம் என்ற ஒன்று இருக்கிறது, கண்மம் என்ற ஒன்று இருக்கிறது, மாயை என்ற ஒன்று இருக்கிறது, நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுவதில்லை.
அப்போ ஒன்னே அவர் என்ன பண்றாரு, நிறுவுகிறார். கடவுள் எடுத்ததுமே எங்க வராரு, கடவுள் கடவுள்ன்றீங்களே, கடவுள்னு ஒருத்தர் நிஜமாவே இருக்காரா, நிஜமாவே அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா, அதை நிறுவுறார் முதல்ல. அப்போ அந்த முதல் இயல் என்று சொல்லப்படுவது 1 2 3 அந்த 3 நூற்பாக்களுக்கும் என்ன பேர் வச்சாங்க, பிரமாண இயல். அதுக்கு என்ன பெயர் வச்சாங்க, பிரமாணம். பிரமாணம் என்றால் அளவை என்று தமிழ்ல அதுக்கு பொருள். அளவை இயல்னே நம்ம சொல்லலாம். அளவை இயல். அளவைனா என்ன அர்த்தம்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னு அர்த்தம். அப்போ ஒரு பொருள் இருக்கிறதா இல்லையா என்பதை காட்டுவது ஒரு அளவை. அளவைனா அளக்கும் கருவி, தட்ஸ் ஆல். அளக்கும் கருவி. இப்போ எனக்கு காய்ச்சல் இருக்கா இல்லையா, தெர்மாமீட்டர் காமிக்குது. அது மாதிரி கடவுள் இருக்காரா இல்லையா, ஏதோ ஒன்று காமிக்குது. அந்த ஏதோ ஒன்று தான் அளவைன்னு பேர் வச்சிருக்கிறோம், அதுதான் அளவை. அப்போ இந்த முதல் 3 நூற்பாக்களும் அளவை இயல் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த அளவை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே அடிப்படை வகுப்பில் நிறையாவே பேசியிருக்கோம். அளவை இயல்னா நிறையா இருக்கு. அதில் மொத்தம் 3 நமக்கு ரொம்ப முக்கியம். காண்டல் அளவை, கருதல் அளவை, உரையளவை. இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இந்த 3 என்ன சொல்லுது நாம இருக்கா, இதெல்லாம் சொன்னால் எனக்கு நேரம் ஆகிடும், ஆனாலும் இதை விளக்கலைன்னா சிறப்பு பாயிரம் உங்களுக்கு புரியாது. சரி, காண்டல் அளவை, கருதல் அளவை, உரையளவை இதெல்லாம் என்ன சொல்லுது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்களேன் பார்க்கலாம். நான் இன்னைக்கு முதல் நூற்பா முடிக்கணும். ஓகே, அம்மா என்ன சொல்கிறாங்க, கண்ணால் பார்த்தா காண்டல் அளவை, அப்புறம் பார்க்க முடியாத யூகித்து அறிந்தால் அது கருதல் அளவை, அப்புறம் பெரியவங்க சொன்னதெல்லாம் ஒரே அளவை. இப்போ கடவுள் இருக்கிறார் அப்படின்னு இப்போ நான் எதை வச்சு சொல்கிறது எனக்கு ஈஸி, ஒரே அளவை. நீங்கள் தான் ஒரே அளவையை ஏற்றுக்கிறீங்களே. சம்பந்தர் சொல்லியிருக்கிறார், அப்பர் சொல்லியிருக்கிறார், அவர் சொல்லியிருக்கிறார், இவர் சொல்லியிருக்கிறார்னு நான் மட்டும் அடுக்கிட்டு எனவே கடவுள் இருக்கிறார் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நம்ம ஏற்றுப்போமா? அது நம்மளோட இயல்பு அதை ஏற்றுக்காது. அப்போ நல்லா கவனிங்க, இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த காண்டல் அளவை, கருதல் அளவை, உரையளவை என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சாதான் இவங்க எந்த டெக்னிக்கில் நமக்கு ப்ரூவ் பண்ண போகிறாங்கன்றது புரியும். காண்டல் அளவைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஐம்பொறி அளவை. நல்லா கவனிங்க, திருப்பாதிரிப்புலியூர் சித்தாந்திகள் காண்டல் அளவைன்னு எனக்கு சொன்ன உடனே எனக்குள்ள ஃப்ளாஷ் ஆக வேண்டியது ஐம்பொறி அளவை. கண்ணால் பார்க்கறதுன்னு நான் சொன்னாலும் மூக்கால முகந்து பார்த்தும் நான் ஒன்று இருக்கு இல்லைன்னு என்னால் சொல்ல முடியும். நீங்கள் ஒரு கூடை கடைக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, நான் ஒன்றும் பார்க்கல, ஆனால் அந்த ஸ்மெல்லை வச்சு நீங்கள் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு என்னால் சொல்ல முடியுமா முடியாதா? கண்ணாலையா பார்த்தேன். அப்போ அதுக்கு பேர் காண்டல் அளவை கிடையாதுன்னா அதுக்கு பேர் காண்டல் அளவை தான், பேர் தான் காண்டல் அளவை. ஆனால் உண்மையிலே அது எதை குறிக்குது? ஐம்பொறி அளவை. மறந்துடாதீங்க, ஐம்பொறி அளவை. ரெண்டாவது அந்த கருதல் அளவை. கருதல் அளவைன்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன? அவினாபாவம், விட்டு நீங்காமை. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகத்தில் வந்தாகணும். இது இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் படித்து பிரயோஜனம் இல்லை. இப்போ ஒன்றை பார்க்காமலேயே ஒன்று இருக்கிறது என்று சொல்லுவது அப்படி சொல்லக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது உங்கள் பேராசிரியர் என்ன காரில் வராருன்னு உங்களுக்கு தெரியும். அது ஒரு ஒயிட் கலர் காரு, அது மாருதி, அது எர்டிகா மாடல். அது பின்னாடி அந்த இதில் என்ன எழுதியிருக்கும்? வின்ஸ்ன்னு எழுதியிருக்கும், VINS, வின்ஸ்ன்னு எழுதியிருக்கும். இப்போது இந்த காரை நாளைக்கு நீங்கள் உங்கள் கோயில் வாசலில் பார்க்குறீங்க. இப்போ பேராசிரியர் வந்திருக்கிறார்னு உறுதியாக சொல்ல முடியுமா? நினைக்க தோணும், ஆனால் அது உண்மையாக இருக்குமா? உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நல்லா கவனிங்க, ஏன்னா காரு பேராசிரியரிடமிருந்து பிரிக்கப்படக்கூடியது. அப்படி இருக்கிற அந்த தொடர்பை வச்சு ஒரு பொருள் இருக்கின்ற முடிவுக்கு நீங்கள் வரக்கூடாது. அப்போது இந்த அனுமான பிரமாணம், கருதல் அளவை, வழியளவை எப்போ தான் செல்லுபடி ஆகும்? விட்டு நீங்காமை. அந்த பொருள் அதுலேருந்து விட்டு நீங்கவே நீங்காது எப்பயுமே.
அப்படி இருந்தால் தான் நீங்கள் எதை பயன்படுத்தணும், அந்த கருதல் அளவையை பயன்படுத்தணும். இல்லைன்னா பயன்படுத்தக்கூடாது. கார் வந்து பேராசிரியர்கிட்டேருந்து தானாக பிரிக்கலாமே. அவர் பையன் ஓட்டிகிட்டு வந்திருப்பார், இல்லை டிரைவர் போட்டு அவங்க மிஸ்ஸஸ் மற்ற யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்திருப்பாங்க. அப்போ எப்படி அது ஐயா தான் இருக்காருன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. அப்போது அந்த விட்டு நீங்காமைங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் எப்பெல்லாம் கருதல் அளவை நீங்கள் சொல்கிறீங்களோ உடனே அந்த அவினாபாவம் விட்டு நீங்காமைங்கிற சொல் உங்களுக்குள்ள நினைவுக்கு வரணும். மூணாவது உரையளவை. உரையளவை சொர்க்கம் நரகம் எக்ஸாம்பிள்மா. உரையளவின்னு எனக்கு என்ன ஃப்ளாஷ் ஆகணும் அம்மா? அது சரிதான், பெரியவங்க சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன், கரெக்டு தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பெரியவங்க யாருன்னு டிஃபைன் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். பெரியவங்க யார் அப்படின்னு டிஃபைன் பண்ணணும். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? உரையளவைங்கிறது முதல் இரண்டும் செல்லாத பொழுது உரையளவை. எடுத்ததும் எங்கே போகக்கூடாது, எடுத்ததும் எல்லாத்துக்கும் உரையளவையில் ஜம்ப் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் நீங்கள் உரையளவையில் ஜம்ப் பண்ணிங்கன்னா நான் எதையும் கேட்க மாட்டேன். உரையளவை எப்போ வரணும்னா முதல் ரெண்டும் எப்போ செல்லலையோ, எப்போ அது ரெண்டையும் பயன்படுத்த முடியலையோ, எப்போ அதன் மூலமாக வந்து ஒன்று உணர்த்த முடியலையோ அப்போ தான் நீங்கள் யூ ஹேவ் டு டேக் ஷெல்டர் அண்டர் உரையளவை. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அப்போது முடிஞ்சால் முதல்ல என்ன பண்ணுங்க, காண்டல் அளவில் நிறுத்துங்க. முடியலையா கருதல் அளவைக்கு வாங்குங்க. ரெண்டும் முடியலையா அப்போ தான் உரையளவைக்கு போகணும். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ காண்டல் அப்படின்னா என்னது? காணுதல். காணுதல் எதை காண முடியும்? அதான் எதை காண முடியும்? என் கண்ணால் பார்க்குறேன்றீங்களே, எதை தான் உங்கள் கண்ணு பார்க்க முடியும்? ஒரு பொருளுக்கு வடிவம் என்ற ஒன்று இருந்தால்தான் உங்கள் கண்ணால் பார்க்க முடியும். இதெல்லாம் தான் ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணணும். சும்மா காண்டல் அளவைன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறது இல்லை. காண்டல் அளவைன்னா என் கண்ணால் பார்த்து நம்புகிறேன். ஆனால் கண்ணு எதை தான் பார்க்க முடியும்? கண்ணு ஒரு வடிவம் இருக்கணும். அது எந்த பொருளாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அதுக்கு என்ன இருக்கணும்? ஒரு வடிவம் இருக்கணும். வடிவம் இல்லைன்னா நான் எப்படி பார்ப்பேன்? புரியுதுங்களா? வடிவம் இல்லைன்னா உங்களால் பார்க்க முடியாது. அப்போ வடிவம் இல்லாத பொருளை என்னால் அறிய முடியுமான்னா கண்ணால் முடியாது. வேற எதுலையா முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடிஞ்சால் ஓகே, முடியலன்னா கஷ்டம்தான். இப்போ காற்று, காற்று உங்கள் கண்ணால் பார்த்தா சொல்கிறீங்க, இல்லை கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ அது என்ன ஆகுது? அந்த ஸ்பரிசத்தால் சொல்கிறீங்க. ஆகாயம், ஆகாயம் இல்லை எதாலையும் பண்ண முடியாதுங்க. ஆகாயத்தை எங்கேங்க பார்க்குறீங்க? கண்ணால் பார்க்குறீங்களா ஆகாயத்தை? ஓ, நீங்கள் ஆகாயம்னா அந்த மேலே ஒயிட் கலரில் என்னமோ ஒன்று இருக்கு, அது அது இல்லைங்கய்யா. ஆகாயம்னா வெளி. வெளி இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோன்னா அவர் சண்முகசுந்தரம் ஐயாவுக்கும் எனக்கும் இடையில வெளி இருக்குது. இந்த வெளியை என்னால் பார்க்க முடியுமா? அது மூக்கால் முகர முடியுமா? இல்லை ஸ்பரிசம் தான் காமிக்குமா? அது எதாலையும் உணர முடியாது. புரியுதுங்களா? அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காண்டல் அளவை செல்லுபடி ஆகாது. ஆகாயத்தையே காண்டல் அளவை செல்லலையே. கடவுள், உயிர், ஆணவம், கண்மம், மாயை இதெல்லாம் காண்டல் அளவையில் செல்லுமா? நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் என்ன கிடையாது. கொஞ்சம் லைட்டாக இப்படி திருப்பிருக்கீங்க, அது புஷு புஷுன்னு இதில் அடிக்குது. லைட்டாக தள்ளி விட்ருங்க. அந்த பக்கம் கொஞ்சம், சும்மா கொஞ்சம் தள்ளினா கூட போதும். அவ்வளோதான், அவ்வளோதாங்க. இதுக்கெல்லாம் வடிவம் இல்லை. அப்போ வடிவம் இல்லாத கடவுள், வடிவம் இல்லாத ஆன்மா, வடிவம் இல்லாத ஆணவம், வடிவம் இல்லாத கண்மம், வடிவம் இல்லாத மாயை எப்படின்னா இருக்குன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுறது? அப்போ இதுக்கு என்ன ஒரே வழி? கருதல் அளவை தான். லாஜிக்கலாக உங்களால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சால் இதெல்லாம் இருக்குன்னு ஏற்றுக்குறோங்க ஐயா. நீங்கள் சும்மா உரையளவை பயன்படுத்தி சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். உரையளவை சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். நீங்கள் என்ன வேணால் ட்ரை பண்ணுங்கள், லாஜிக்கலாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பெட்டர் கடவுளை கொண்டு நிறுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லது, நான் நல்லா ஏற்றுக்கிறேன்ப்பா. ஆனால் உங்களால் கடவுளை அப்படி கொண்டு வந்து நிறுத்த முடியாது, இந்த கண்ணால் பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு லாஜிக்கோடு எனக்கு ப்ரூவ் பண்ணுங்கள் கடவுள் இருக்காருன்னு. அப்போ இதுலேருந்து எது மூலமாக நம்ம புரிஞ்சிக்க போகிறோங்க?
கருதல் அளவை மூலமாக, அனுமான பிரமாணத்தின் மூலமாக, வழி அளவையின் மூலமாக இதெல்லாம் அவர் நமக்கு நிறுவ போகிறார். இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சிறப்பு பாயிரம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. சரி, அடுத்தது இந்த 3 பொருள் இருக்குன்னு நிரூபிட்டாங்க. அடுத்தது எங்கே போகிறாருன்னா, இந்த 3 பொருளோட தன்மை என்ன, தன்மைன்னா அதோட இயல்பு என்ன, அதோட நேச்சர் என்ன, அதோட கேரக்டர்ஸ் என்ன, இதெல்லாம் விளக்குறதா 4, 5, 6. இதெல்லாம் விளக்கும் போது எனக்கு ஒன்று புரிஞ்சிடும். இந்த 3 பொருளில் எது ரொம்ப உயர்ந்த பொருள்? சிவம். அதுதான் சச்சிதானந்தமாக இருக்குங்கிறது எனக்கு புரிஞ்சு போயிடும். இப்போ புரிஞ்சு போயிடுச்சுன்னா எனக்குள்ள என்ன ஆசை வரும்? நானும் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போக முடியுமான்னு ஒரு ஆசை வரும். அப்போ அதுக்கு தான் அடுத்த 3 நூற்பாக்கள் என்ன சாதனம் என்று விளக்கப் போகிறது. அதாவது இந்த ஆன்மா அந்த சிவமாம் தன்மை அடையணும்னு ஆசைப்படுது இல்லையா? மொதல் 6 நூற்பா படித்த பிறகு ஒரு ஆசை வரும். அப்படி வந்தால் நான் சிவமாம் தன்மை அடையிறதுக்கான வழிகள் என்ன, வாட் ஆர் த வேஸ் அண்ட் மீன்ஸ், வாட் ஆர் த டெக்னிக்ஸ், வாட் ஆர் த மெத்தட்ஸ், இதை பற்றி பேசுறது தான் சாதன இயல். டூல்ஸ், வாட் ஆர் த டூல்ஸ், வேரியஸ் டூல்ஸ் என்னென்ன, இதெல்லாம் விளக்கிறது தான் 7வது 8வது 9வது நூற்பாக்கள். அதெல்லாம் நான் பயன்படுத்தினால், அதுபடி நான் நடந்தால் எனக்கு என்ன பயன் கிடைக்கும் என்பதைத்தான் கடைசி 3 நூற்பாக்கள் விளக்குகின்றன. 10வது 11வது 12வது நூற்பா. இவ்வளோதாங்க இந்த சிவஞான போதம் இருக்கிற முறை. இதில் இந்த பக்கம் பொது அதிகாரம், உண்மை அதிகாரம், இதுக்கு என்ன அர்த்தம், எப்படி இதை பிரித்தாங்க அப்படின்னா, நம்ம திருப்பாதிரிப்புலியூ சித்தாந்திகள் என்ன சொல்லக்கூடாது, பொது அதிகாரம்னா அது ஜென்ரலாக பேசுது, இந்த அடுத்த 600 கொஞ்சம் அது கொஞ்சம் ஸ்பெஷலாக பேசுது, அது ஆர்டினரி தோசை, இது ஸ்பெஷல் தோசை, அந்த மாதிரிலாம் சொல்லிடாதீங்க. பொது அதிகாரம் உண்மை அதிகாரம்ங்கிறது அப்படி கிடையாது. பொது அதிகாரம் என்பது ஆராய்ச்சி அறிவினால் உணரப்படுவது. உண்மை அதிகாரம் சிறப்பு அதிகாரம் என்பது அனுபவ அறிவால் உணர்த்தப் பெறுவது. இந்த ரெண்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது பொது அதிகாரம் என்பது ஆராய்ச்சி அறிவு அப்படின்னா என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கன்னா, ஒரு ஞானத்தை நீங்கள் கேட்கிறீர்கள், கேட்டு அதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சாலே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டாலே மொதல் 6 நூற்பா உங்களுக்கு என்னன்றது புரிய ஆரம்பிச்சிடும். முதல் 6 நூற்பாக்களை நீங்கள் என்ன பண்ணால் போதும், ஒரு நல்ல ஆசிரியர்கிட்ட கேட்கணும், கேட்டதை என்ன பண்ணணும், திருப்பி திருப்பி சிந்திக்கணும். இப்படி பண்ணாலே உங்களுக்கு முதல் 6 நூற்பாக்கள் விளங்கிவிடும். இதுதான் பொது அதிகாரம். அடுத்த 6 அதிகாரம் இப்படி வெறுமனா கேட்டால் சிந்திச்சா மட்டும் பத்தாது. அப்போ என்ன பண்ணணும், கேட்கணும், சிந்திக்கணும், ஏகப்பட்ட ஐயம் வரும், அதெல்லாம் நீங்கள் தெளிவடையணும். தெளிவடைஞ்ச விஷயத்துப்படி நீங்கள் நடக்கணும், அதன்படி ஒழுக வேண்டும், அதன்படி நிற்க வேண்டும். அப்படி நின்றால்தான், அப்படி நின்னீங்கன்னா என்ன ஆகுது, உங்களுக்கு அனுபவம் கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்படி அனுபவத்தால் உணர்வது தான் அந்த கடைசி 6 நூற்பாக்கள். அதுதான் கடைசி 6 நூற்பா. ரெண்டுமே சாதனையல் பயணியல் ரெண்டுமே அனுபவத்தால் உணரப்பட வேண்டியது. அதனால் அதுதான் உண்மை அதிகாரம் சிறப்பதிகாரம் என்று அழைக்கப்படுகின்றது. இதில் ஏதேனும் ஐயப்பாடுகள், இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லா விளங்கினா தான் உண்மையிலே சப்ஜெக்ட் நமக்கு நல்லா புரியும். இல்லைன்னா சப்ஜெக்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏதேனும் ஐயப்பாடு இருந்தால் இப்போயே நீங்கள் கேட்டுடலாம். ஐயப்பாடே இல்லையா? ஐயப்பாடே இல்லைன்னா நீங்கள் ஒழுங்காக கேட்கலன்னு அர்த்தம். நீங்கள் ஒழுங்காக கேட்கலன்னா என்ன அர்த்தம்னா, பேராசிரியர் ஒழுங்காக சொல்லலைன்னு அர்த்தம். இது நீங்கள் உங்கள் பேராசிரியரை தாக்குறீங்களேம்மா, இது நியாயமாம்மா? அது அதனால பேராசிரியர் தாக்கலாமா? தெளிவாக என்ன சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டாரு. அதனால் யாருக்கும் டவுட் வரலையா? டெஃபினிஷன்லாம் அழகாக சொல்லிட்டார். நன்றி. சரி, இப்போது ஏன் சிவஞான போதத்தை நம்ம தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறோம்? ஏன் அப்படி என்ன இது பெரிய ஸ்பெஷலு? ஏன் தலையாய நூல்? ஏன்னா அது அமைச்சிருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர், அந்த கட்ட அமைப்பு, இது 100% லாஜிக்கல். இது சும்மா ஏதோ நான் ஒரு கருத்து சொல்கிறேன், நீங்கள்லாம் ஏற்றுங்க, இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன், இது கடவுளே எனக்கு உணர்த்திருக்கிறாரு, அதனால் நான் ஒரு கருத்து சொல்கிறேன் நீங்கள் ஏற்றுக்குங்கன்னு அவர் சொல்லலை. சரி, அப்படி என்ன பெரிய லாஜிக்கு அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணுவார், இவர் ஒரு கருத்தை முன்வைப்பார். இவர்னா யார்?
மெய்கண்டார். மெய்கண்டார் யாரோட ரெப்ரசன்டேட்டிவ்? அவரு சைவ சித்தாந்தி. சைவ சித்தாந்தி. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். ஒரு கருத்தை முன் வச்சா நமக்கு என்ன வரும்? அதை பற்றி ஏகப்பட்ட முதல்ல டவுட் வரும். டவுட்டு நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருந்தீங்கன்னா உடனே எதுக்க மாட்டீங்க. உடனே ஏன் நம்ம போய் எதுக்கணும்? நீங்கள் இப்படி ஒரு கருத்து சொல்கிறீங்களேன்னா அது குறித்து எனக்கு ஏகப்பட்ட டவுட் வரும். வருமா வராதா? அதுதான் ரெண்டாவது ஸ்டேஜ். முதல்ல ஒரு கருத்து முன்வைக்கப்படும். அந்த கருத்தை குறித்து எழுப்பப்படுகிற வினாக்கள், ஐயம், அது ரெண்டாவது பகுதி. மூணாவது பகுதி, இப்போ ஒரு கருத்து முன் வச்சாச்சு, ஐயா ஒரு டவுட் எழுப்பிட்டாரு. ஐயா டவுட் எழுப்பிட்டாருன்னா இதுக்கு யார் பதில் கொடுக்கலாம்? யார் வேண்டாலும் பதில் கொடுக்கலாம். இதுக்கு யார் வேண்டாலும் பதில் கொடுக்கலாம். இப்போ ஐயா ஒரு டவுட் கேட்குறாரு, உடனே நீங்கள் யாராவது பதில் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு அது குறித்து ஒரு ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் சொல்லுவீங்கல்ல. அப்போது இது யார் வேண்டாலும் சொல்லலாம். அப்போது குறிப்பாக யார் சொல்கிறாங்கன்னா பிறர் பக்கம். பிறர் பக்கம்னா மற்றவங்கன்னா சைவ சித்தாந்தத்தை தவிர மற்றவர்கள் இருக்காங்கல்ல. மற்றவர்கள்லாம் யார்? ஏகான்மவாதியாக இருக்கலாம், இல்லை புத்தமாக இருக்கலாம், சமணமாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்க அந்த ஐயத்துக்கு ஒரு பதில் கொடுப்பாங்க. இப்போது இவங்கெல்லாம் பதில் கொடுத்துட்டாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுவார்? கடைசியாக கருத்தை இவர் தானே வச்சார். அப்போ இவர் என்ன பண்ணணும்? அப்போ இவர் தானே ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். அப்போது இந்த கருத்து நான் இப்படி வச்சேன், இதுக்கு இப்படிலாம் விளக்கம் கொடுத்தாங்க, இந்த விளக்கம் எல்லாம் ஏற்புடையது அல்ல. ஏன் ஏற்புடையதல்ல? அதுக்கு நீங்கள் காரண காரிய இயைபு காமிக்கணும். சும்மா நோ இது சமணம் சொல்லிச்சாரா நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது. ஏன் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க? அங்கே என்ன இடிக்குது? ஏன் ஏற்றுக்க மாட்டீங்க? காரண காரிய இயைபோடு சொல்லணும். சொன்னதோடு நிறுத்தாமல் கடைசியாக என்ன பண்ணுறாரு? இவர் தான் இந்த சைவ சித்தாந்தி அல்லது மெய்கண்டார். என்ன பண்ணுறாரு? தான் நிறுவிய அந்த கருத்தை விளக்குவதற்கு ஏதேனும் ஒரு ஓமையை சொல்லி, ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி, ஒரு நல்ல ஒரு ஓமையை சொல்லி விளக்குறாரு. இதாங்க 5 ஸ்டேஜுங்க. நூலை எப்படி அமைச்சிருக்காரு பாருங்க. இதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிங்கன்னா தான் அந்த நூல் எவ்வளோ உயர்ந்த நூல்னு உங்களுக்கு புரியும். இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் சொல்லலை. இதெல்லாம் சாதாரண நூல்னு நினைக்கிறீங்க. உலகத்திலேயே இந்த மாதிரி நூல்கள் ரொம்ப ரேர், ரொம்ப 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 ரேர். அது இந்தியாவில் நிறைய நூல்கள் இப்படி இருக்குது அந்த காலத்திலேயே. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா 5 ஸ்டேஜ். என்ன ஸ்டேஜ்? ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது, அதை தொடர்ந்து ஐயப்பாடுகள் எழுகின்றன, ஐயத்திற்கு மற்றவர்கள் கூறுகிற விளக்கம், அதற்கு சித்தாந்த விளக்கம் என்ன, முடிவு என்ன, சித்தாந்த முடிவு என்ன, கடைசியில் அந்த முடிவை விளக்குவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இவ்வளவு இந்த 5 ஸ்டேஜ் படி தான் ஒன்றையும் அவர் பண்ணுறாரு. இதுக்கு பேர் அதிகரணம். இதுக்கு என்ன பேருங்க? அதிகரணம். இந்த 5 படிநிலைகளை கொண்ட அதுக்கு ஒட்டு மொத்தத்துக்கு என்ன பேர் வச்சாங்க? அதிகரணம். தமிழில் கூறு. இது என்ன சொல்கிறோம்? கூறு. கூறுனா பார்ட்டு, பகுதியாக பிரிக்கிறது, பாட்டாக பிரிக்கிறது. இவ்வளோதாங்க கதை. இதில் நம்ம ஐயப்பாடுகள் இந்த 5 தான் இப்போ நீங்கள் திரையில் பார்க்கிறீர்கள். கூறு அல்லது அதிகரணம் என்றால் என்ன? ஒரு நூல். இப்போது நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன பார்த்தீங்க? சிவஞான போதம் நூல். அதை முதல்ல என்னவா பண்ணீங்க? 2ஆ பிரிச்சிங்க. 2 என்னது? அது அதிகாரம். அப்புறம் மொத்தமாக எத்தனையா பிரிச்சிங்க? 4 இயல்கள். ஒவ்வொரு இயலுக்கும் எத்தனை? 3 நூற்பாக்கள். அதையும் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு நூற்பாவையும் பாட்டாக உடைக்கிறாரு. இந்த பாட்டாக உடைக்கிறதுக்கு பேர் தான் கூறு. தமிழில் கூறுங்கிறோம், அதை வடமொழியில் அதிகரணம்னு சொல்கிறோம். அந்த கூரையும் என்ன பண்ணுறாரு? 5 ஸ்டேஜாக வைக்கிறாரு. அந்த 5 ஸ்டேஜ் தான் இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறீங்க. எப்படி அமைச்சிருக்காரு பார்த்தீங்களா? ஒரு நூல் எவ்வளோ அழகாக ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க பாருங்க. ஓய்யோ! நூல் 2 அதிகாரம், 4 இயல், ஒவ்வொரு இயலுக்கும் 3 நூற்பா, ஒவ்வொரு நூற்பாக்கும் நிறைய கூறுகள். பாட்டாக பிரிக்கிறோம். எத்தனை பாட்டுன்னு நாங்கள் சொல்லலை. ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் 5 படிநிலைகள். இவ்வளோ தாங்க ஸ்ட்ரக்சர். என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இப்படி ஒரு நூல் இருந்தால் அதை ஏங்க அப்புறம் நம்ம தூக்கி வச்சுட்டு கொண்டாடக்கூடாது? எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காரு பாருங்க. சரி, இப்போ ஒரு டவுட்டு. இதெல்லாம் சரிங்கய்யா,
இதெல்லாம் எப்பங்கய்யா மெய்கண்டார் இதெல்லாம் எழுதினாரு? மெய்கண்டார் இந்த அருமையான நூல்னு சொல்கிறீங்களே, இந்த நூலை எப்பங்கய்யா எழுதினாரு? இல்லை அதெல்லாம் சரி, எந்த காலம் அவரோட பீரியடு கேட்குறேன். இன்னைய டேட்லேருந்து சொல்லுங்களேன். இன்னைய டேட்லேருந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 750 வருஷம், அதிகபட்சம் 750 வருஷம் வச்சுங்களேன். 750 இயர்ஸ் பேக்கு இந்த மெய்கண்டார் வந்து இந்த சிவஞான போதத்தை அருளி செய்தார். ஓ, வெறும் 750 வருஷம் தானே? இப்போ அதுக்கு முன்னாடி சித்தாந்தம் கிடையாத? சித்தாந்தம் வந்ததே இன்னையிலேருந்து ஒரு 750 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி இப்போ சித்தாந்தம் கிடையாது. அப்படியா? அப்படியா அர்த்தம்? அப்ப என்ன அர்த்தம்? அப்போ இதுக்கு முன்னாடியும் சித்தாந்தம் இருந்தது. அந்த சித்தாந்தம்லாம் எப்படின்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தது. அதை ஒரு வடிவு அமைத்து கொடுத்தது மெய்கண்டார். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய என்னென்னா, சித்தாந்தம் வந்து அது பழசு. சிவன் என்னைக்கு இருந்தாரோ அன்னையிலேருந்தே சித்தாந்தம் இருக்குது. அதாவது சித்தாந்தம் இன்னைக்கு நேற்று வரல. சித்தாந்தம் காலாண்டு காலமாக, அது அனாதி காலமாகவே இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணார்? இதுவரைக்கும் இருந்தது. ஏன் இப்போ திருமுறைகளில் சித்தாந்தம் இல்லையா? திருமூலர் எப்போ எழுதினாருங்கிறீங்க? அவர் 3000 வருஷம் தவம் இருந்து எழுதினாருங்கிறீங்க. அவர் இன்னைக்கு டேட்லேருந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடினா, அதுக்கு முன்னாடி 3000 வருஷம் இருந்திருக்காருன்னா எவ்வளோ வருஷம்? அப்போது சொல்ல முடியாது. காரைக்கால் அம்மையாரோட காலம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போது அந்த காலத்திலிருந்தே சித்தாந்தம் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பாடலாக பாடி வச்சுட்டு போயிருக்காங்களே ஒழிய, அதில் எனக்கு ஒரு பதி என்றால் என்ன, பசு என்றால் என்ன, பாசம் என்றால் என்ன, இதுங்களுக்குள்ள உறவு என்ன, அதுங்களோட தன்மைகள் என்ன அப்படிங்கிறது தனித்தனியாக பகுத்து பிரித்து எனக்கு சொல்லலை. அப்படி ஒரு வடிவில் தந்தது மெய்கண்டார். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அடுத்த விஷயம். ஓகேவா? சரி, இந்த அளவில் நம்ம அடுத்ததுக்கு போகலாமா? சரி, இந்த 5ஐயும் அவர் எல்லா இதுலேயும் பயன்படுத்துகிறாரான்னு கேட்டால், இந்த 5 அவர் 3 ஆக்கியிருக்காரு. மெய்கண்டார் என்ன பண்ணுறாரு? இந்த 5ஐயும் 3ஆக சுருக்கிட்டாரு. அதுதான் இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறீங்க. என்னன்னு கேட்டால், மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு. அப்போது எடுத்துக்காட்டுனாலும் இயைபுனாலும் ஒன்றுமா? ரெண்டும் ஒன்று தான். எடுத்துக்காட்டு, திருஷ்டாந்தம், வடமொழியில் திருஷ்டாந்தம். இப்போ இப்படி 3ஆக பிரிச்சுட்டாரு. இப்போ நீங்கள் உங்கள் புத்தகத்தில் பாருங்கள், எந்த நூற்பா வேணாலும் எடுத்து பாருங்கள். சிவஞான போதம் கையில் வச்சுருப்பீங்க நூல். எந்த நூற்பா வேணாலும் எடுத்து பாருங்கள். இப்படி மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டுன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லா நூற்பாலையும் ஒரு மேற்கோள் இருக்கும். அதாவது ஒரு கூறு இருக்கும். முதல்ல நூற்பான்னு ஒன்று இருக்கும். நூற்பாவை கூறாக பிரிச்சிருப்பார். ஒவ்வொரு கூறுக்கும் ஒரு மேற்கோள் சொல்லியிருப்பார், ஒரு ஏது சொல்லியிருப்பார், ஒரு எடுத்துக்காட்டு காமிச்சிருப்பார். இதுதான் இந்த நூலோட அமைப்பு. மேற்கோளுக்குள்ளே எத்தனை இருக்குது? 3 விஷயம் இருக்குது. 3 விஷயம் என்ன? சித்தாந்தி கூறுகிற கருத்து, அது குறித்து யார் வேணாலும் எழுப்புகிற ஐயம், அதுக்கு யார் வேணாலும் கொடுக்குற விடை, இதெல்லாம் மேற்கோளுக்குள்ளே அடங்கிடும். ஏதுங்கிறது சித்தாந்தி கூறுகிற முடிந்த முடிவு. இவர் என்ன சொல்கிறார்? ஃபைனல் ரிசல்ட் என்ன? அதுதான் ஏது. கடைசியாக எடுத்துக்காட்டுங்கிறது இதை விளக்குவதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தந்து, ஓமை தந்து விளக்கிறது. இப்படியாக 3 படிநிலைகளில் மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு. நீங்கள் எந்த நூற்பா வேணாலும் எடுத்து பாருங்கள். நூற்பான்னு ஒன்று இருக்கும். நூற்பாக்கு கீழே கூறுகள், ஆனால் கூறுகள்னால் அதிகாரம் பிரிச்சிருப்பார். ஒவ்வொரு கூறுக்கும் ஒரு மேற்கோள், ஒரு ஏது, ஒரு எடுத்துக்காட்டு இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு இல்லை, நிறைய எடுத்துக்காட்டு வைக்கலாம் நம்ம விருப்பப்பட்டால். என்னென்ன ஏற்பாடுகள்? சரி, இப்போது நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் நமக்கு டைம் இருக்குது. ஒரு நல்ல காரியம் பண்ணுவோமே. இவ்வளோ தலையாய நூல், 12 நூற்பாக்கள். அதனால் என்ன பண்ண போகிறோம்? இந்த 12 நூற்பாவையும் நம்முடைய வாயால் சொல்லி மகிழ்வோமே. நம்ம அதோட பொருள் நமக்கு எவ்வளோ தூரம் விளங்கலையோ அது பெருமானோட திருவருளும் என்னோட வினையும். ஆனால் குறைஞ்சபட்சம் நான் என்ன பண்ணலாம்? அதை என் வாயால் சொல்லலாம்ல. அதுக்கே நான் ரொம்ப பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கணுமே. அதனால் இப்போ திரையில் இந்த நூற்பாக்கள்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம். அடியேன் ஒரு தடவை அது ஓரிரு சொற்களாக சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அதை கேட்டு வாங்கி அதை மீண்டும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லலாமா? 12 நூற்பாக்கள். சரியா?
சிவஞான போதம் 12 நூற்பாக்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். முதல் நூற்பா. அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உள்ளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர். அடுத்து இரண்டாவது நூற்பா. அவையே தானே ஆய் இருவினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்று. மூன்றாவது நூற்பா. உளது இலது என்றலின் எனது உடல் என்றலின் ஐம்புலன் அறிதலின் ஐம்புலன் அறிதலின் ஒடுக்கம் அறிதலின் கண்படில் உண்டி வினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா. நான்காவது நூற்பா. அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று அவை சந்தித்தது ஆன்மா சகச மலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சு அவத்தைத்தே. ஐந்தாவது நூற்பா. விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமி அருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே. ஆறாவது நூற்பா. உணர்வுரு அசத்து எனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என இரண்டு வகையின் இசைக்கும் மண்ணுலகே. ஏழாவது நூற்பா. யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இரு திறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா. எட்டாவது நூற்பா. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண் கடல் செலுமே. ஒன்பதாவது நூற்பா. ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்தன பாசம் ஒருவர் தன் நிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே. பத்தாவது நூற்பா. அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறை பணி நிற்க மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றே. 11வது நூற்பா. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண் கடல் செலுமே. நிறைவு நூற்பா. செம்மலர் நோன் தாள் சேரல் ஒட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி
மால் அற நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே. சிவா 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 சிவாய நம சிவாய நம. எங்கேயோ எல்கேஜி யூகேஜி போன மாதிரி இருக்கா? என்டையர் கிளாஸ் ரூம் சேர்ந்து ப்ரீகேஜி என்டையர் கிளாஸு அப்படி இல்லை. இது நம்ம சொல்கிறதுக்கு, நம்ம வாயால் சொல்கிறதுக்கு உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கணுங்க. சாதாரணமாக நினைக்காதீங்க. இது வந்து ரொம்ப இது இல்லை, உண்மைதான். இது அந்த அளவுக்கு ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம். நம்ம வாயால் இன்றைக்கி நம்ம சொல்கிறோன்னா அதுக்கு ஏதோ எந்த ஜென்மத்திலையோ ஏதோ ஒரு நிச்சயமாக நல்ல காரியம் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. எந்த ஜென்மத்திலேயோ என்னமோ ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கோம். ஆமாம், உண்மைதான். இல்லைன்னா நம்ம இதெல்லாம் நம்ம வாயால் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இந்த 12 நூற்பாக்களையும் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். மனப்பாடம் பண்ணி நீங்கள் வந்து எப்படி நிறைய பேர் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க, நன்றி. இதை வந்து என்ன பண்ணலான்னா தோத்திரம் போல் நீங்கள் வந்து பூஜை ரூமில் வந்து நீங்கள் இதை சொல்லி பாடலாம். எப்படி நம்ம தேவாரம் திருவாசகம் பாடுறோமோ அது மாதிரி இதையும் நீங்கள் வந்து சொல்லி பெருமானை வழிபடலாம். அதனால் இது அவ்வளவு சிவா சிவா ரொம்ப உயர்ந்த விஷயங்கள். சரி, இப்போது இந்த நூலோட அமைப்பில் இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேங்க. இந்த நூலோட அமைப்பில் இந்த ஒவ்வொரு நூற்பாவும் ஏன் எழுந்தது, மெய்கண்டார் வந்து நான் ஏன் இந்த நூற்பாவை அமைத்தேன் அப்படின்னு அவரே ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதுக்கு பேர் கருத்துரை. அதுக்கு என்ன பேருங்க? கருத்துரை. இது யாருக்கு சொன்னது? கருத்துரை வழங்கினது யாரு? அவரே, மெய்கண்டாரே. என்ன சொல்ல வர்றாரு அதில்? இந்த நூற்பாவை நான் ஏன் எழுதினேன், இந்த நூற்பா என்ன சொல்ல வருது, இந்த நூற்பா என்ன தான் சொல்ல வருது, இவ்வளோதான் அதில் அந்த கருத்துரையில் இருக்கும். அது சும்மா ஒரு சாம்பிள் பார்க்குறீங்க. முதல் 6 நூற்பாக்களுக்கு உரிய கருத்துரை நீங்கள் திரையில் பார்க்குறீங்க. இது வந்து முழுசாக நான் எழுதலை, அந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதியிருக்கேன். நான் உங்களுக்கு பாடத்துக்குள்ளே போகும்போது உங்களுக்கு விளக்குறேன். இப்போ முதல் நூற்பா என்ன சொல்லுது அப்படின்னா, சங்கார காரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து இவ்வுலகம். இதை விளக்கிறதுக்காக தான் முதல் நூற்பாவே எழுந்தது என்று அவரே சொல்கிறார். முதல் நூற்பாவோட நோக்கம் இவ்வளோ தான். இது மாதிரி 6 நூற்பா, அடுத்த 6 நூற்பாவும் திரையில் பார்க்குறீங்க. இந்த 12 நூற்பாக்கள், இந்த ஒவ்வொரு நூற்பாக்களுக்கும் என்ன அந்த நூற்பா என்ன சொல்ல வருதுங்கிறதையும் அவரே அழகாக சொல்லுகிறார். கருத்துரை என்று பெயர். இவ்வளோ அற்புதமான நூலுங்க. இந்த நூல் நம்ம படிக்கிறதுக்கு அப்போ எவ்வளோ கொடுத்து வச்சுக்கணும்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க. ஒரு அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணுறதே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? சும்மா எனக்கு தெரிஞ்சது அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் வந்து அப்படியே படித்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி சொல்லலை. அது எவ்வளவு அது அதுக்கு ஒரு இடத்த கொடுத்து பிரித்து அழகாக சொல்லியிருக்காருங்கிறத சிவா உண்மையிலே அது வந்து நம்ம பாடலாம். அது நம்ம பாடி அது ஒரு தோத்திரமாக நம்ம பயன்படுத்தலாம், தவறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி இந்த அளவில் நம்ம மதிய வகுப்பினுடைய அந்த பிரிவை நம்ம நிறைவு செய்கிறோம். 3வது பிரிவு வகுப்பு நிறைவு செய்கிறோம். இப்போது நம்ம தேநீர் இடைவெளிக்கு போயிட்டு வந்து நூலுக்குள்ளே பாயிரத்துக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். சரியா? நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவா. 15 மணித்துளிகள் கழித்து மீண்டும் இணையலாம். நன்றி.